ஓம் சாந்தி. ஏக் திவ்ய அனுபூதி, ஒரு தெய்வீக அனுபவம் என்கின்ற இந்த பட்டியின் 13ஆம் நாள் இது. இன்றைய முரளி 1 பிப்ரவரி 1980 வருடத்தினுடைய அந்த தேதியினுடைய அவ்யக்த முரளியினுடைய விஷயங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைய முரளியினுடைய தலைப்பு சூக்ஷ்மவதன் கா காரோபார், சூட்சும வதனத்தின் காரிய விவகாரங்கள் பற்றியது. அவ்யக்த முரளியை பற்றி பார்ப்பதற்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக விரும்புகிறேன். இன்றைய முரளியினுடைய சர்ச்சை அதனுடைய விஷயங்களை ஆஷிஷ் பாய், மதுபனை சேர்ந்த ஆஷிஷ் பாய் செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பட்டி நடந்தது. அந்த பட்டியில சச்சின் பாய் அவர்களுடைய பட்டி தான். அந்த பட்டியில யார் 3 வேளை உணவு சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த பட்டி முடிகிற வரைக்கும் 2 வாட்டி சாப்பிடுங்க. 2 தடவை சாப்பிட்றவங்க 1 வாட்டி சாப்பிடுங்க. 1 தடவை சாப்பிட்றவங்க இந்த பட்டி நடக்கிற வரைக்கும் அதையும் கூட நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கம்மி பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சச்சின் பாய் அந்த பட்டியினுடைய விஷயமாக வச்சிருந்தாரு. சச்சின் பாய் அவங்களுடைய கிளாஸஸ் பட்டி இதுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் முழுமையான முறையில் நான் ஃபாலோ பண்ண முடியாததா இருந்தது. அப்போ அந்த பட்டியில் அவர் சொன்னது மாதிரி நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் அவர் சங்கல்பம் சக்திசாலியானதாக வைத்தேன். திட சங்கல்பம் வைக்கும் பொழுது வெற்றி தான். ஆக எனக்கு பசி குறைந்தது, அதிகப்படியான தூக்கம் குறைந்தது, அதிகப்படியான தாகம் குறைந்தது, எல்லாம் சமநிலையில் வர வந்தது. அதே போல இந்த பட்டி நவராத்திரி பட்டி, இது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத பட்டி. இதுலயும் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது மிக நன்றாக நமக்கு அனுபவம்ங்கிறது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. யோகம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. பல்வேறு வீண் விஷயங்கள் புத்தியில வரக்கூடியது, யோகத்தில் வரக்கூடியது இப்போ முடிவடைந்திருக்கிறது. சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம ரொம்ப பலகீனம் ஆயிடுவோம்னு நினைக்கிற அந்த பயம் கூட இப்போ நமக்கு முடிஞ்சு போச்சு. ஆஷிஷ் பாய் அங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்ல அங்க டிஸ்பென்சரியில அவங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சச்சின் பாய் இப்ப ஜெனரல் மெடிசன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க. அவருக்கு முன்னாடி வாத்வா அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் மாறும் பொழுது யார் புதுசா வர போறாங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நிறைய எனக்குள்ள எண்ணங்கள் வந்தது. சச்சின் பாய் வராரு அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தினவங்க, அடுத்து வரக்கூடிய டாக்டர் ஒரு பிகே வராரு, ஒரு குமார் வராரு. அவர் ஏற்கனவே பாபா வீட்டில இருந்து சேவா செஞ்சுட்டு போனவர். அப்படின்னு சொல்லவும் எனக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு உணர்வுங்கிறது ஏற்பட்டது. அவரை பத்தின விஷயங்களும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவரு இங்க வந்ததுக்கு அப்புறம் முரளியை பற்றிய அந்த சிந்தனைகள் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல எனக்கு விஜய் சங்கர் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த சகோதரர் இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் பொழுது அந்த சமயத்துல அவருடைய கிளாஸஸ் இங்க நடக்குதுங்கிறத அவரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதர் சொன்னாரு. அப்பதான் சச்சின் பாய் இது போல கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறாருங்கிறதே தெரிய நானும் அதுல பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவரு இந்த கிளாஸஸ் எப்படி ஆரம்பத்துல கேட்க ஆரம்பிச்சாருங்கிறத பத்தி சொல்றாரு. இத சச்சின் பாய் இடையில ஒரு தடவை சொல்லும் பொழுது, இந்த 14 வருடங்கள்ல நான் நிறைய நேரத்தை வீணாக கழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம். அதுக்கு அதாவது இந்த 14 வருடங்களாக அவருடைய இந்த முரளி சிந்தனைக்கான அந்த வகுப்புகள் அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவருடைய உணர்வு என்னவாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆஷிஷ் பாய் என்ன சொல்றாருன்னா, 14 வருடங்கள் நீங்க நிறைய நேரத்தை வீணடிக்கல, எவ்வளோ பேருடைய நேரங்கள் வீணாக போறதுல இருந்து நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க, அதுக்காக எல்லோரும் கை தட்டலாம் அப்படிங்கிறாரு. அதே போல ஆரம்பத்தில் எல்லா பாபா குழந்தைகளும் அவ்யக்த வாணியை முழுவதுமாக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டயத்துல நான் எல்லா புக்ஸும் கூட ஒரு தடவை வாங்கியும் வச்சுட்டேன். ஆனா 1 மாசம் ஆகியும் நான் அந்த இதெல்லாம் படிக்கல. ஏன்னா படிப்பு மேல அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம்ங்கிறது இல்லாம இருந்தது. நான் எப்ப படிக்க ஆரம்பிச்சேனோ எனக்கு படிப்பு மேல அவ்வளோ ஈடுபாடுங்கிறது ஏற்பட்டுடுச்சு. பாபா முரளியை படிக்கிறதுல அவ்வளோ ஆனந்தம் ஏற்பட்டது. தேவையில்லாத நேரங்கள் வீணாக போறதுல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். இது மிகவும் நல்ல அனுபவமாக எனக்கு அமைந்தது அப்படின்னு சொல்றாரு. இன்று
அவ்யக்த பாப்தாதாவினுடைய முரளி 1 பிப்ரவரி 1980 கூட பாப்தாதா சொல்றாரு, ஒரு ஆர்மியினுடைய மார்ஷல் அவர் அந்த எந்தெந்த ஏரியாவோ அந்த ஏரியாவுடைய மேப் வச்சிருப்பாரு, அங்க தன்னுடைய சேனையில இருக்கக்கூடிய எல்லாரை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னு பாப்தாதா இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்காங்க. அதே போல பரமாத்மா நம்முடைய தந்தை ஒவ்வொரு சேவா கேந்திரத்தினுடைய அந்த மேப் அவர்கிட்ட இருக்கு, ஒவ்வொரு குழந்தைகளை பற்றி அந்த சார்ட்டும் பாப் தாதா கிட்ட இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ எப்ப விரும்பினாலும் பாப் தாதா நம் குழந்தைகளாகிய நம்முடைய சார்ட்டை அவரால் பார்க்க முடியும். மேலும் பாப் தாதா இன்னைக்கு சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாரு, சூக்ஷ்ம வதனத்தினுடைய காரோபார் எப்படி நடக்கிறது தெரியுமா, காரியங்கள் எப்படி நடக்குது தெரியுமா? சத்தியுகத்தின் காரிய விவகாரங்கள் அட்டாமிக் எனர்ஜி வச்சு நடக்குது, அணுசக்தியை வச்சு நடக்குது. சூட்சுமவதனத்தின் காரிய விவகாரங்கள் எதை வச்சு நடக்குது? அது ஆகாரி ரூபத்திலேயும் நடக்குது, சாக்கார ரூபத்துல, அவ்யக்த ரூபத்துல நடக்குதா, எப்படி நடக்குது அப்படிங்கறத கேள்வியா கேட்டாரு. ஸோ இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ பாப் தாதா ஒரு விஷயம் கேட்கிறாரு, சத்தியுகத்தின் காரிய விவகாரங்கள் அட்டாமிக் எனர்ஜியில் நடக்குது, வேற என்ன மாதிரி விஷயங்கள்னால சத்தியுகத்தின் விவகாரங்கள் நடக்குது? சத்தியுகத்தின் விஷயங்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க, அன்பின் மூலமாக நடக்கிறது, தூய்மையின் மூலமாக நடக்கிறது, உறவுகள் மூலமாக நடக்கிறது. இது போல பல பதில்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பாப் தாதா சூட்சுமவதனத்தினுடைய காரிய விவகாரங்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. சூட்சுமவதனத்தின் படைப்பு என்பது, சூட்சுமவதனத்தின் காரிய விவகாரங்கள் என்பது மர்ஜ் மற்றும் எமர்ஜினுடைய ஒரு விளையாட்டு தான் சூட்சுமவதனம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாரு. சூட்சுமவதனம் சென்றடைய வேண்டும் என்றால் சர்வ சம்பந்தங்களோடு கூடிய நினைவு என்பது தேவையாக இருக்கிறது. பிரம்மா பாபாவின் சங்கல்பத்தினால் சூட்சுமவதனம் என்பது நிர்மாணிக்கப்படுகின்றது. அங்கே நடைபெறக்கூடிய விளையாட்டு மர்ஜ் மற்றும் எமர்ஜ், உள்ளமிழ்ந்து செல்வது மற்றும் வெளிப்படுவது என்பதற்கான அந்த விளையாட்டு தான் சூட்சுமவதனத்தில் நடக்கின்றது. சூட்சுமவதனம் சங்கம யுகத்தில் மட்டுமே நிர்மாணிக்கப்படுகிறது, வேற எந்த யுகத்திலும் சூட்சுமவதனம் கிடையாது. சூட்சுமவதனம் எதன் காரணமாக நிர்மாணிக்கப்படுகிறது, யாருக்காக நிர்மாணிக்கப்படுகிறது? நமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, நமக்காகத்தான், எனக்காகத்தான் உருவாகிறது, தவிர வேற யாருக்காகவும் இல்லை அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும். அங்கே உள்ள காரிய விவகாரங்கள் அனைத்தும் சுத்த சங்கல்பத்தின் மூலமாக நடைபெறுகிறது. ஆகாரி ரூபத்தின் காரியங்கள் நடைபெறுகின்றது. வாய்ஸ்லெஸ், விகாரங்களற்ற அந்த ஒரு நிலையில் காரியங்கள் நடைபெறுகிறது. மனோபலத்தின் ஆதாரத்தில் காரிய விவகாரங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய மனோபலம் எப்படி சக்திசாலியானதாக மாறும்? நாம் தனியாக இருக்கும் பொழுது பய உணர்வு என்பது ஏற்படுகிறது. கூட யாராவது இருந்தாங்கன்னா பய உணர்வு குறைகிறது. நாம் குழுவாக இருக்கிறோம் எனும் பொழுது பயமே இருக்காது. ஆக மனோபலம் எப்பொழுது அதிகரிக்கும் என்றால், நம்மோடு கூடவே சர்வ சக்திவான் ஆகிய பாபா இருக்கும் பொழுது, துணையாக இருக்கும் பொழுது நம்முடைய மனோபலம் அதிகரிக்கின்றது. ஆக ஏனென்றால் அவர் பாபா அப்பாவாகவும் இருக்காரு, சர்வ சக்திவானாகவும் இருக்கிறாரு. ஆக மனோபலம் குறைவதற்கான எந்த காரணமும் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. பாபா கூறுகிறார், சுத்த சங்கல்பத்தினால் சூட்சுமவதன காரியங்கள் நடக்கின்றது. அப்ப சுத்த சங்கல்பங்களை எப்படி நாம் சேமிப்பது? சுத்த சங்கல்பம் எங்கிருந்து ஏற்படுகிறது? முரளியில் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னு அங்க பதில் சொல்றாங்க. அப்புறம் மனன சிந்தனையால் ஏற்படுது அப்படின்னு பதில் சொல்றாங்க. நினைவினால் ஏற்படுது அப்படின்னு பதில் சொல்றாங்க. நாம முரளியும் கேட்கிறோம், நினைவும் செய்யறோம், பிரம்ம போஜனமும் சாப்பிடுறோம், ஆனாலும் வீணான விஷயங்கள் ஏன் வருகின்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்றாரு, ஏனென்றால் நாம் ஞான மனன சிந்தனை செய்வதில்லை, ஞானத்தின் ஆழத்தில் செல்வதில்லை, மேலோட்டமாக இருக்கிறோம். இது பகவானுடைய கட்டளை, இதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் இது, இதை மறக்க கூடாது. நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்?
எதுவரையிலும் ராமனுடைய காரியம் நடந்து முடிக்கிறதோ அதுவரையும் நாம் ஓய்வாக இருக்கக்கூடாது. ஞான ஆழத்தில் செல்ல வேண்டும், விசார் சகர மந்தனம் செய்ய வேண்டும். ஹனுமானினுடைய விஷயம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் எப்பவுமே சாந்தமா அமர மாட்டாரு, ஆக்டிவாவே இருப்பாரு. ஹனுமானுடைய லட்சியம் என்னன்னா, ராமருடைய காரியம் முடியாத வரையில் நான் ஓய்வில் செல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவாரு. அதுதான் மகாவீர். நாம் எல்லோருமே மகாவீர் ஹனுமான்கள். அப்போ சுத்த சங்கல்பம் என்பது எங்கிருந்து வரும்? மனன சிந்தனையின் மூலமாகத்தான் வரும். ஞானத்தின் ஆழத்தில் செல்வதால் தான் வரும். ஏகாந்தத்தில் செல்வதால், தனிமையில் இருப்பதால் தான் வரும். நம் லட்சியத்தை நம் எதிரில் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வரும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நேரம் வீணாக செல்வதை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பொழுது சூட்சுமவதனம் நம்முடைய பிரம்மா தந்தையினுடைய வீடு. ஆக அது நம்முடைய வீடும் ஆகும். வீடு என்றால் என்ன இருக்கும்? ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அங்கே அன்பு இருக்கும். ஆக சூட்சுமவதனத்தில் நம்முடைய புத்தியும் செல்கிறது. நாம் அங்கே அடிக்கடி செல்வதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். சாக்காரத்தில் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல குழந்தைகள் நாம் இருக்கிறோம். ஆகார உலகத்தில் பிரம்மா பாபா இருக்கின்றார். அவ்யக்த வதனத்தில் சிவத்தந்தை இருக்கின்றார். நிராகார வதனத்தில் சிவத்தந்தை இருக்கின்றார். ஆக இப்பொழுது பிரம்மா பாபா அவ்யக்த வதனத்திற்கு நாம் அனைவருமே செல்ல வேண்டும். அதற்கு முன்பு நாம் அனைவருமே ஆகார வதனத்திற்கு, சூட்சும வதனத்திற்காக அழைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கான தூண்டுதல், பிரேரணைகளை இப்பொழுது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். சிவ் பாபா பிரம்மா பாபாவை தகுதியுடையவராக ஆக்கினார். ஆக பிரம்மா பாபா நம்மை ஆகாரி நிலையிலிருந்து அதற்கப்புறம் அவ்யக்த நிலைக்காக நமக்காக தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதற்கப்புறம் பாப்தாதா இன்றைய முரளியில் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களை சந்தித்தார், இரட்டை வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை சந்தித்தார், மதுபன் நிவாசிகளை சந்தித்தார். இன்றைக்கு மதுபன் நிவாசிகளை பற்றி பாப்தாதா சொல்லும் பொழுது, யார் கிச்சன்ல அடுப்பறையில் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் தந்தையின் இல்லத்தில், தந்தையினுடைய உள்ளத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எனவேதான் சாக்காரத்திலும் பாபா போலி தாதியை மிகவும் அன்பாக நினைவு செய்வார். கிச்சன்ல சேவை செய்யக்கூடியவங்கள பாபா மிகவும் அன்பு செலுத்துகிறார். கிச்சன்ல சேவை செய்யறவங்க விஷயம் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் என்னெல்லாம் சேவை நமக்கு கிடைத்திருக்கின்றதோ, என்னவெல்லாம் சேவை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதை அனைத்தையும் நாம் சுவையுடையதாக மாற்றி நாம் செய்யும் பொழுது, இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அதை மிகவும் பாபாவுக்கு பிடித்தமானதாக ஆகிவிடுகிறது. கிச்சன்ல எப்படி டேஸ்டியா ஃபுட் டெய்லி செய்யறாங்களோ அது போல நம்முடைய சேவை என்னவோ அதை மிகவும் அன்போடு, பாவனையோடு, பல விதங்களில் செய்யும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியை பாபாவிற்கு ஏற்படுத்துகின்றது. தந்தையின் உள்ளத்தில் நாம் இடம்பெற முடியும். மதுபன் நிவாசிகளுக்கு பாப்தாதா இன்றைய முரளியில் ஒரு டைட்டில் கொடுத்தாரு, நீங்கள் நித்ராதீத்தாகவும் இருக்கிறீர்கள், தூக்கத்தையும் வென்று சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னார். எப்படி அவர்கள் 24 மணி நேரமும் இடைவிடாது சேவை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக ஹாஞ்சி என சொல்லி வருகிறார்கள் என்று அதிகப்படியாக பாப்தாதா அவங்கள மகிமை பாடுறாரு. உங்களுக்கு எந்த காரியங்கள் கிடைத்திருந்தாலும், பாடசாலையா இருக்கலாம், உங்களுடைய ஸ்தூல காரியங்களா இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க பகவானுடைய காரியம் என்று புரிந்து நீங்கள் ஈடுபாட்டோடு நீங்கள் நித்ராஜித்தாகி செய்யும் பொழுது பாபாவிற்கும் அது பிடித்தமானதாக ஆகிவிடுகிறது. விஸ்வரத்தன் தாதா கராச்சியில் அவர் ஒருவர் தான் சகோதரராக இருந்தார். மற்றவர்கள் அனைவருமே தாய்மார்கள், சகோதரிகள் இருந்தாங்க. ஆக அந்த நேரத்தில் காலையில் பாபாவினுடைய முரளி நடைபெறும் பொழுது விஸ்வரத்தன் தாதா சப்ஜி, காய்கறிகள் வாங்குவதற்கு, பால் என அனைத்து விஷயங்களையும் வாங்குவதற்காக வெளியே சென்று விடுவார். ஆக அவரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது,
நீங்க இது போல முரளி நடக்கக்கூடிய நேரத்துல இது போல நீங்க வெளியில சேவைக்காகன்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாலனை எப்படி நடைபெறும் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார், பதில் கூறினார் என்றால், ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 4 குழந்தைங்கள்லயும் 3 பேர் தாய் தந்தை சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக உணவு அல்லது பால் ஏதாவது கொடுக்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டு அவர்களுடைய காரியத்தை செய்வதற்காக 4வதா ஒரு குழந்தை வெளியில போயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த 4வதா வெளியில போன குழந்தையை அவர்கள் அப்படியே சும்மா விட்டுடுவாங்களா? அவர்கள் அந்த 4வது குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்வார்கள், எடுத்து வைத்திருப்பார்கள். ஸோ அதே போல பாபா எனக்கான அந்த ஞான பாலை தனிப்பட்ட முறையில் எனக்காக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், எனக்காக அவர் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு. ஸோ அவருடைய காரியத்திற்காக தான், நான் சேவைக்காக தான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி அவரு உணர்ந்து அதை எடுத்து சொன்னாரு. ஆக எல்லோரையும் விட முதலில் பாலனை பெறக்கூடியவர் மதுபன் நிவாசிகள், சூடாக சாப்பிடக்கூடியவர்கள் மதுபன் நிவாசிகள். அதாவது கரம் கரம் பாபா சொன்ன உடனே அதை கேட்கக்கூடியவங்க மதுபன் நிவாசிகள். ஆக நாம் ஒவ்வொருவருமே பாபாவுடைய சேவையில் அதுபோல ஜி ஹசூர் சொன்னதும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், இதோ வந்து விட்டேன் என செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கறத சோதனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்து பாப்தாதா டபுள் ஃபாரினர்ஸை சந்திக்கிறார். நீங்க மற்ற தர்மத்தில் மாற்றமடைந்து செய்திருந்தாலும் இப்பொழுது மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தேடி வந்து விட்டீர்கள். தீவிர முயற்சியாளர்கள், நீங்க ஸ்நேகத்தின் மூலம் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். டபுள் ஃபாரினர்ஸ் குறைந்த சந்தேக புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்து கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களை பாப்தாதா சொல்றாங்க, பகவான் பாஷையை பார்ப்பதில்லை, எங்களுக்கு மொழி தெரியவில்லை என நினைக்காதீர்கள், உங்களுடைய பாவனையைத்தான் பாப்தாதா பார்க்கின்றார். ஸோ பாவனையை தான் பாபா பார்க்கிறாரு, அன்பை தான் பாப்தாதா பார்க்கறாங்க. பாவனை, அன்பு, ஞானத்தின் ஆதாரத்தில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறீர்கள். மிக நல்ல வரதும் மலர்களாக இருக்கிறீர்கள். ஸோ அங்க ஹிருதய புஷ்பாதாதி மற்றும் சந்திரமணி தாதி 2 பேருடைய பொறுப்புல அங்க நடக்குது. அவங்க 2 பேருடைய பொறுப்புல மிக நன்றாக அங்க நடந்து கொண்டிருக்கிறது சேவை அப்படிங்கறத பாப்தாதா சொன்னாங்க.